நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போன்ல நீங்க கூகுள் அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த கூகுள் அக்கவுண்ட்டுக்கு கண்டிப்பா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க கொடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் இல்ல, நிறைய அக்கவுண்ட்டுக்கு விதவிதமான மொபைல் நம்பரை நீங்க கொடுத்து அதை கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல் நம்பரை நீங்க ஒன்று சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா டெலிட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்த போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டேரக்டாக கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிற அந்த மொபைல் நம்பர் எதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தெரியலனா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். இந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் அலர்ட் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மொபைல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லை, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா மொத்தமாக அதை டெலிட்டும் பண்ணலாம். ஸோ அந்த வசதியை கூகுள் கொடுக்குறாங்க. அது எங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். வாங்க வீடியோக்குள்ள. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் கூகுள் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா அண்ட் மெசேஜிங் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இதுல டிவைஸ் ஃபோன் நம்பர் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போங்க. லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பட் இந்த இடத்துல நீங்க எந்தவித சேஞ்சஸையும் நீங்க கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன பண்ணுனா myaccount.google.com பக்கத்துல ஒரு ஃபோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போகலாம். இல்லைன்னா நீங்க எந்த கூகுள் ஐடியை பயன்படுத்துறீங்களோ அந்த கூகுள் ஐடியை யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள டைரக்டா போக முடியும். ஸோ நான் இது வழியாவே நான் போயிடுறேன். இந்த இதை நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியாக கூட போயிட்டு நீங்க சரி பண்ணலாம். நான் இப்படியே ஷார்ட்ல போறேன் பாருங்க. இப்போ நான் டைரக்டா போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் 2 மொபைல் நம்பரை நான் வெரிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு நம்பரை நான் டெலீட் பண்ண போறேன். அந்த நம்பரை நான் டேப் பண்ணி உள்ள போறேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆரோ இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு டெலீட் பட்டன் இருக்கு. அதை நான் கொடுத்தேன்னா இந்த நம்பர் டெலீட் ஆயிடும். இந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காகவும், அதே நேரத்தில் சைன் இன் பண்றதுக்கும், இன்னும் பல விஷயங்களுக்காக இந்த நம்பர் யூஸ் ஆகுது. ஸோ இதை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதே மாதிரி டெலீட் பண்ண விரும்பல, இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் நீங்க விருப்பப்பட்டா கீழே பாருங்க. அக்கௌண்ட் செக்யூரிட்டி அண்ட் பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு நீங்க இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி பெட்டர் ஷேரிங் ஆன் கூகுள், எனேபிள் வீடியோ கால்ஸ், மெசேஜஸ் அண்ட் கெட் நோட்டிஃபிகேஷன் த்ரூ கூகுள் சர்வீஸ். ரெண்டாவது செட்டிங்கை நீங்க கூகுளுக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க அப்படியே லீவ் பண்றது நல்லது. மற்றபடி பெட்டர் ஆட்ஸ் அண்ட் கூகுள் சர்வீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்களுக்கு தேவையான நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த கூகுள் அக்கௌண்ட்ல நீங்க பயன்படுத்துகிற இந்த நம்பர் தேவையில்லைன்னா ஈஸியா இந்த மாதிரி டெலீட் கொடுத்து சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், ரிமூவ் நம்பர், அவ்வளவுதான், முடிஞ்சு சொல்லி உங்க கூகுள் அக்கௌண்ட்ல இருந்து இந்த நம்பர் பெர்மனென்ட்லி ரிமூவ் ஆயிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.